ராகுல் தாட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹனி ஹண்டர்ஸ் அவங்களோட லைஃப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க கூடயே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அவங்க என்ன மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு தேனை எடுத்து அதை விற்பனை கொண்டு வராங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் வந்து தேன் கூடு எடுக்க வந்தோம். தோட்டத்துக்காரங்க வந்து தேன் பூச்சியெல்லாம் ஒரு 10 பேர்த்த கடிச்சு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இன்னைக்கு எடுத்தே ஆகணும்னு சொல்லி இதை கூப்பிட்டுருக்காங்க. மேலே பாருங்க கூடு பெரிய கூட இருக்கு. இது எவ்வளோ பெருசு வரும் ப்ரோ இந்த தேன் கூடு? இது ஒரு கூடு ஒரு 3 அடி வரும். பெரிய கூடு தான். தேன் ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வருங்க. பார்க்கலாங்க. பூச்சி பிடிச்சிட்டு அப்புறம் தேன் எடுக்கும்போது பார்க்கலாங்க எவ்வளோ தேன் இருக்கு. அப்புறம் இந்த சூட்டை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இது என்னன்ட்டு? இது வந்து இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி நம்மளை கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டிக்கு போடுறது தான். இதுக்குள்ளே இன்னும் 2 ட்ரெஸ் இருக்குது. இருந்தாலுமே பூச்சி வந்து கடிக்க தான் செய்யும். நம்ம இதுதான் வேலை, பூச்சி கடி வாங்கி தான் இந்த வேலை செய்யணுங்க. நாமளும் சேஃப்டிக்கு இந்த சூட் எடுத்து போட்டுக்கிட்டோம். இது போட்டிருந்தோம்னா நல்லா சேஃப்டியாக இருக்கும். மூஞ்சி கை கால்லாம் தப்பிச்சுக்கும் கொஞ்சம். ஏறும்போது அவங்க கீழேருந்து இந்த நெருப்பு போட்டு பச்சை இலையெல்லாம் போட்டு புகை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு தேன் பூச்சி கடிக்காது, பக்கத்தில் வராமல் இருக்கும் புகை வாசத்துக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே ஏறிக்கிட்டு இருக்காரு. மேலே ஏறி புகையை கட்டி அப்படியே தேன் கூட வெட்டி எடுத்துகிட்டு வருவார். கீழே வந்தோடனே நம்ம எல்லாருமே பார்க்கலாம். இந்த காலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மறையேற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு சேஃபாக தான் ஏறிட்டு இருக்காரு. ஃபுல்லி சேஃபாக. நல்லா பெரிய தேன் கூடவே இருக்குது. தேன்பூச்சியெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு பாருங்க ப்ரோ மேலேயே போயிட்டாரு. பார்த்திங்கன்னா மரத்தை மேலே போயிட்டு சேஃபாக உட்காந்துக்கிட்டாரு. உட்காந்துட்டு அப்படியே அந்த மட்டையை வெட்டி கீழே போடுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தேன் கூடு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். மொத்தமாக கலஸ்டாக இருப்பாருங்களேன். தேன் கூடு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, எப்படி பறக்குதுன்னு பாருங்கள். நல்லா பெருசாக. அப்பா ஐயோ அங்கே பாருங்கள் ஃபுல்லாக தேன் பூச்சி தான். நல்லா பெருசுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 5 கிலோ எதிர்பார்க்கலாங்களா? மழை காலம். சரிங்க. ஸோ மழை காலத்துக்கு வந்து பார்த்துட்டோம்னா தேன் பெருசாக உட்காராது போல் இருக்குங்க. எல்லாமே குடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க தேன் பூச்சி இதுலேயே சுற்றி வரும். இங்கே பறக்கிறதெல்லாம் வண்டுன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாமே தேன் பூச்சி தான். சாதாரண தேன் இல்லைங்க, மலந்தேன் எல்லாம். நம்ம கேமராமேனு ஐயா மூஞ்சி கட்டுங்க. அவரோட கெட்டப் பாருங்களேன். சைனீஸ் மாங்க் மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த தேன் கூட இருக்கிற மரம் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா வெட்டி கயிறு கட்டி இறக்குவார் போல். தேன் கூட இறக்க ரெடி ஆகிட்டாங்க. அவர் மேலேருந்து விடுவார். இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்குவாங்க கயிறு வச்சு. பாருங்க இந்த கயிறு கரெக்டாக போய் அந்த தேன் கூடு வரைக்கும் கனெக்ட் ஆகுது. அந்த வாதை கட் பண்ணிட்டாரு. அப்படியே அந்த வாதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறாங்க பாருங்க. தேன் கூடு பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்க எவ்வளோ பெருசு தேன் கூடு. தேன் கூடு கம்ப்ளீட்டாக கீழே வந்துருச்சு. நல்லா பெரிய தேன் கூடுங்க. கொண்டு போய்கிட்டு இருக்காங்க தேன் கூடை. இப்போ போய் அங்கே போய் கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கட் பண்ணி கொண்டு வரட்டும். தேன் கூடு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க அந்த தேன் பூச்சிலாம் மறுபடியும் வந்து தேன் கூட்டிலே உட்கார பார்த்துக்கு. நல்லா பெரிய தேன் கூடுங்க. ஆக்சுவலாக அந்த ஒயிட் கலரில் க்ளோஸ் ஆகி இருக்கலாம், அதெல்லாம் தான் தேன். தேன் பூச்சி ஒவ்வொன்றும் சைஸை பாருங்களேன். மொட்டாக இருக்குது. பாருங்க இதான் மலந்தேன் கூடு. ஒரு தோட்டத்தில் வந்து தேன் பூச்சி கடிக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கடைசியாக தேடி தேன் கூடு எந்த மரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. பாருங்க கூடு ஒரு 3 அடி வரும். பாருங்க எவ்வளோ ஹைட்டு வருங்க. மேலே வெள்ளையா இருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும்தான் தேன். எல்லாரும் நினைக்கிறீங்க இந்த கூடு ஃபுல்லாகவே தேன் இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் தேன் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புழுவரை. இந்த புழு வச்சு வெளியே எலி போடுறது வேலையை. தேன் வந்து மேல் பாகத்தில் மட்டும்தான் வைக்குங்க. இது ஒரு 1 கிலோ வரும் தேன். நம்ம பூச்சி கடிக்கிறாங்க சொன்னாலும் இதை எடுத்தது இல்லைன்னா இன்னும் எடுத்துருக்க மாட்டோம். பாருங்க இவ்வளோ புழுவு. இதை வந்து சக்கரை பாவு போட்டு விற்கிறாங்க லோக்கல்ல. இதெல்லாம் யாரும் இந்த மாதிரி நம்பி வாங்காதீங்க. இந்த மேலே வெள்ளையா இருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும் தான் தேன். இந்த மாதிரி இருந்தால் மட்டும் நம்பி வாங்குங்க. இது மட்டும் தான் ஒரிஜினல் தேன். இருக்கிறேன் பாருங்க.
இப்போ அறுக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு தான். இதெல்லாம் வேஸ்ட் தான், ஒன்றும் பண்ணாது. பாருங்க பாருங்க அசால்ட்டாக தேன் பூச்சி பாருங்க. இது மலந்தேனே, இதுதான் கடிக்கும். இது வந்து நம்ம வந்து யாருமே தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணாது. கழுகு வந்து அடிக்கணும், இல்லைன்னா புகை யாராவது போட்டு எழுப்பினா மட்டும்தான் பூச்சி கடிக்கும். எல்லாமே ஃபுல்லாக தேன் தான். இது ஃபுல்லாகவே தேன் தான். ஓகே பாருங்க, தேனை மட்டும் தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. இது மட்டும்தான் ஒரிஜினல் தேன். பாருங்க சுத்தமான ஒரிஜினல் தேன் இப்படி தான் இருக்கும். கட்டிடுறோம் பாருங்க, சுத்தமான ஒரிஜினல் தேன் பாருங்க. கையில் புளியிறோம் பாருங்க. பாருங்க இதுதான் ஒரிஜினல் தேன், மலைச்சாறு மாதிரி. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தேன் பீஸு. ஸோ அதை புளியிறம் பாருங்க எப்படி தேன் இப்படி சிந்துது பார்த்தீங்களா. தேன் அப்படியே சாப்பிட்டு பார்க்குறான். அப்பா இதாங்க ஒரிஜினல் மலந்தேன் பாருங்க. அசால்ட்டாக தேன் பூச்சி கொண்டு வந்து கையில் வச்சிட்டாரு. ஆனால் லைட்டாக பயமாக தான் ப்ரோ இருக்கு. ஸோ இப்போ அந்த அண்ணாங்கள்லாம் பார்த்துக்கிட்டோம்னா எந்த மரத்தில் தேன் கூடு இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் அவங்க கூட போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பூச்சியோட பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூச்சி வந்து எங்கள் ஊரில் டொக் டொக் பூச்சின்னு சொல்லுவோம், ஆனால் அதோட பேர் அதுதான். ஓகேவா? மேலே பூச்சி சவுண்டு கேட்கும். முன்னாடி தெளிவாக தேவை கீழே ஊற்றுது. பைக்கிட்டு எறிங்க, இல்லை கீழே போடுங்க, எடுத்துக்குவோம். இது எத்தனை கிலோ ப்ரோ வரும்? இது 3 கிலோ வரும். நல்லா இருக்கும். இதையும் கேட்பாங்க, என்ன தேங்காய் மாதிரி இருக்குது, இது ரெட்டால இருக்கும் அப்படிமா. மறைக்காது கேமரா. ஸோ இந்த தேன் பாக்ஸை பாருங்கள், இது வந்துட்டு ஒரு 1/2 கிலோ வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே போட்டு அண்ணா வந்து சேல் பண்ணிட்டுருக்காரு. நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நேச்சுரலாக மரத்தில் ஏறி கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்கன்ட்டு. ஸோ உங்களுக்கும் தேன் இந்த மாதிரி வேணும்னா நான் கான்டாக்ட் நம்பரை கொடுத்துட்றேன் வீடியோவில். ஸோ நீங்களும் கான்டாக்ட் பண்ணி இதே மாதிரியான வீடியோஸ்க்கும் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.